செல்போன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நங்கநல்லூர் புது பிரான்ச் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. செல்போன் டாக்டர் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சென்னையில 8 பிரான்ச்சஸ், இப்போ இது 9th பிரான்ச் நினைக்கிறேன். நங்கநல்லூர்ல ஓபன் பண்ணிருக்கீங்க. வெளியே வந்து மெயின் போர்ட்ல பார்த்தோம் ப்ரோ, மினி ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க. ஸ்பெஷல் இருக்கா? ஸ்டார்டிங் ஃப்ரம் பெரம்பூர்ல இருந்து கடைசியா நம்மளோட ரெஜிஸ்ட்ரேட்ல ஓபன் பண்ண ஸ்டோர் கோவில பக்கம் ஸ்டோர் வரைக்கும் 8 பிரான்ச்சஸ். 9th பிரான்ச்சஸ் வந்து தி செல்போன் டாக்டர் மினி ஸ்டோர். பேசிக்கலி வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம், ஏர்டெல் மினி, ஜியோ மினி அப்படிலாம் சொல்லி பார்த்திருப்போம். சென்னையில நமக்குன்னு ஒரு பேர் இருக்கு, நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காங்க நிறைய பேர். இந்த இயரை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 மினி ஸ்டோர், மினிமம் 10 மினி ஸ்டோர் 2025ல 10 மினி ஸ்டோர் இருக்கணும். அதுதான் எங்களோட அஜெண்டாவா எடுத்திருக்கோம். மினி ஸ்டோர்னா சர்வீசஸ் ஏதாச்சும் மினிமைஸ் பண்றீங்களா, இல்ல அங்க என்ன பண்றீங்களோ அதே தான் இங்க பண்றீங்களா? செல்போன் டாக்டர் மொபைல் சர்வீஸ் சென்டர்ல இத்தனை நாள் என்னெல்லாம் கிடைச்சதோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் டைம் டெலிவரி, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மொபைல் டிஸ்பிளே மாத்தினா அதுக்கான வாரண்டி, அது இல்லாம உங்களுக்கு டிஸ்பிளே நீங்க சர்வீஸ் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த 15 QC பாயிண்ட் செக் பண்ணி உங்களுக்கு தர்றது, அது இல்லாம வெப்சைட்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம், நம்ம ஆளுங்க போய் டெலிவரி பிக்கப் பண்ணுவாங்க, அப்புறம் டெலிவரி பண்ணுவாங்க. எல்லா ஆப்ஷனும் எல்லா ஸ்டோருக்கும் எப்படி இருக்கோ அதே சேம் லைக் தட் இங்கேயுமே கிடைக்கும். சோ அதுல எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை. நம்ம அதுல எல்லாம் எதுவும் கம்மி பண்ணல. சர்வீஸ் ரிலேட்டடா எல்லாத்தையும் ஃபுல் ஃபிளட்ஜா ஒரே விஷயங்கள் தான் நடக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சர்வீஸ் சென்டர் வச்சவங்க என்னன்னா, அவங்க சர்வீஸ் என்னென்ன பண்றாங்களோ அந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடுவாங்க. போறதுனால என்னன்னா நிறைய வியூஸ் வரும், ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அந்த மாதிரி தான் நான் பார்த்திருக்கேன். பட் நீங்க வந்து உங்க இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே கஸ்டமர் ரிவ்யூஸ் தான் நீங்க போடுறீங்க. சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் சர்வீஸ்ன்றது ஒரு பொருள் கிடையாது, இன்டான்ஜிபிள் சொல்லுவாங்க. இன்டான்ஜிபிள்னா என்னன்னா கண்ணுக்கு பார்க்க முடியாது, ஆனா அது உணர தான் முடியும். சோ சர்வீஸ்ன்றது வந்து ஒரு ஃபீல், ஓகேவா? இது வந்து நான் வந்து ஒரு மொபைல்ல சர்வீஸ் பண்ற மாதிரி எடுத்து சிப் பிரிக்கிற மாதிரி எடுத்து டிஸ்பிளே மாதிரி அதெல்லாம் போடலாம். அதெல்லாம் போட்டா அதான் ஆன்லைன்லயே இருக்கு. யார் வேணாலும் ஆன்லைன்ல யூடியூப்ல டவுன்லோட் பண்ணி கூட எடுத்து போட்டுடலாம். சோ அது விஷயம் கிடையாது. எது ரியாலிட்டியா இருக்கும்னா, நான் சர்வீஸ் பண்ணி கொடுத்த இடத்துல அந்த கஸ்டமர் அந்த இன்டான்ஜிபிள் விஷயத்தை உணர்ந்து அவர் ரிப்ளைவா ஒன்று தராருல, அதுதான் எனக்கு வேணும். பிராண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வச்சுக்கோனா, இந்த பிராண்டுக்கு வெயிட்டேஜ்ன்றதே கஸ்டமர் கொடுக்குற ஃபீட்பேக் தான் என்ன பொறுத்த வரைக்கும். சோ நம்ம என்ன வேணாலும் நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் ஏதோ சொல்றாங்க. இது ஒரு மொபைல் டிஸ்பிளே மாத்தினா இத்தனை பொருள் ஃப்ரீன்றாங்க. அந்த கான்செப்ட் தான் நமக்கு கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணும் சர்வீஸ், அந்த சர்வீஸை நான் பண்றேன், அதுக்கான ஃபீட்பேக் என்ன நீங்க சொல்லுங்க. அதை எடுத்து தான் எங்களோட சேனல்ல போடுவோம். எங்களோட லாஜிக்கே அதுதான். அது ஹிட்டான மட்டும் போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா, நங்கநல்லூர்ல பாத்தீங்கன்னா இந்த செல்போன் டாக்டர் மொபைல் சர்வீஸ் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இது பாத்தீங்கன்னா ஒரு மினி ஸ்டோர் அப்படின்னு சொல்லலாம். நியூவா பாத்தீங்கன்னா இப்போ செல்போன் டாக்டர் வந்து சென்னையிலேயே நிறைய மினி ஸ்டோர்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா நங்கநல்லூர்ல இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது நங்கநல்லூர் பிரான்ச். இந்த பிரான்ச்சோட லொகேஷன் பாத்தீங்கன்னா நங்கநல்லூர் 4th மெயின் ஸ்ட்ரீட். அந்த இதுல வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உங்களுக்கு இருக்கு. நான் லொகேஷன் கிளியரா கொடுத்துறேன். அது மட்டும் இல்லாம இந்த கமிங் ஃப்ரைடே வந்து ஐயப்பத்தாங்கல் அங்க வந்து மினி ஸ்டோர் ஒன்று ஓபன் பண்ண போறாங்க. அதோட ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. அதோட லொகேஷன் பாத்தீங்கன்னா ஐயப்பத்தாங்கல் பஸ் ஸ்டாப் பக்கத்துல தான். அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா கியா கார் ஷோரூம் இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் அந்த மினி ஸ்டோர் வந்து லொகேட்டா இருக்கு. நான் 2 லொகேஷன் லிங்க்கும் நான் கொடுத்துறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சென்னையில கிட்டத்தட்ட ஒரு 8 பிரான்ச்சஸ் இருக்கு. இப்போ 9, 10 டோட்டலா 10 பிரான்ச்சஸ் ஆக போகுது. ஸோ இந்த பிரான்ச்சை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். புதுசா இருக்க மினி ஸ்டோர் அப்படின்றது, அந்த மினி ஸ்டோர்ல என்ன டிஃபரன்ஸ், மெயின் ஸ்டோருக்கும் இந்த மினி ஸ்டோருக்கும் என்ன டிஃபரன்ஸ், இங்க ஏதாச்சும் ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்காங்களா, இவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன, எல்லாமே டீடைலா இந்த வீடியோல பார்த்தலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா இந்த செல்போன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நங்கநல்லூர் புது பிரான்ச் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. சோ நம்ம பக்கத்துல ப்ரோ இருக்காரு. சோ ப்ரோ கிட்ட இந்த பிரான்ச்சை பத்தி டீடைலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ. ஹலோ முரளி, எப்படி இருக்கீங்க? எஸ் ப்ரோ, நல்லா இருக்கேன். செல்போன் டாக்டர் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சென்னையில 8 பிரான்ச்சஸ். ஆமா, இப்போ இது 9th பிரான்ச் நினைக்கிறேன். நங்கநல்லூர்ல ஓபன் பண்ணிருக்கீங்க. அதுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. அதுக்கு முன்னாடி வந்து நான் வரதுக்கு முன்னாடி வெளியே வந்து மெயின் போர்ட்ல பார்த்தோம் ப்ரோ, மினி ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது போட்டிருக்கீங்க. ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா இந்த பிரான்ச்? பேசிக்கலி நம்ம கிட்ட வந்து முரளி அவர் சொன்ன மாதிரி 8 பிரான்ச்சஸ் இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் பெரம்பூர்ல இருந்து கடைசியா நம்மளோட ரெஜிஸ்ட்ரேட்ல ஓபன் பண்ண ஸ்டோர் கோவில பக்கம் ஸ்டோர் வரைக்கும் 8 பிரான்ச்சஸ். இது வந்து 9th பிரான்ச்சஸ். 9th பிரான்ச்சஸ் வந்து தி செல்போன் டாக்டர் மினி ஸ்டோர். சோ மினி ஸ்டோர்ன்றது வந்து எப்படியோனா பேசிக்கலி வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்திருப்போம், ஏர்டெல் மினி, ஜியோ மினி அப்படின்லாம் சொல்லி பார்த்திருப்போம். சோ நமக்கு வந்து என்னன்னா, இப்போ நிறைய ஏரியால நம்மளோட எக்ஸ்பான்ஷன் தேவை. அந்த எக்ஸ்பான்ஷன் பண்ற இடத்துல நமக்கு வந்து மெயின் இடத்துல சில இடத்துல நம்ம ஸ்டோர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. சோ ஸ்டோர் கிடைக்கலன்ற ரீசன்னாலே நம்ம நிறைய இடத்துல ஸ்கிப் பண்ணி போக வேண்டிய அந்த நேரத்துல நம்ம ஆக்சுவலி ஒரு புது பிராண்ட் இல்ல. சோ கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து செல்போன் டாக்டர்னு சொல்லி அனுப்புறாங்க. நிறைய இடத்துல ஸ்டோர்ல என்ன பண்றாங்கன்னா, சர்வீஸ் கொடுக்குறாங்க, ரெடி பண்ண முடியலன்னா செல்போன் டாக்டர்னு ஒரு கடை இருக்கு, நீங்க அங்க போய் கொடுங்க, மொபைல் சர்வீஸ்ல போர்ட்ல அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமருமே வராங்க. சோ பேசிக்கலி சென்னையில நமக்குன்னு ஒரு பேர் இருக்கு, நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காங்க நிறைய பேர். சோ அதனால செல்போன் டாக்டர்ன்ற இது வந்து ஒரு மெயின் ஸ்பாட்ல கீழே பெருசா இருக்கணும் அப்படின்ற அவசியம் நமக்கு இல்ல. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்குல்ல? ஆமா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஷாப். பட் இருந்தாலும் வெளியில எப்படி தெரியுது, வெளியில தெரியுற மாதிரி ஒரு மெயின் ஸ்பாட்ல எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேவா? பேசிக்கலி இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக போகுது. அட் த சேம் டைம் கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் நான் எங்க இருந்தாலும் தேடி வரக்கூடிய கஸ்டமரா இருக்கிறதுனால சோ எனக்கு மினி ஸ்டோர்ன்றதே கரெக்டா தான் இருக்கும் நம்மளோட பிராண்டுக்கு. சோ இனிமேட் வரக்கூடிய ஸ்டோர்ல ஒரு ஏரியால நமக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பாட் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல நம்ம மினி ஸ்டோர் கான்செப்ட்ல போலாம் அப்படின்னு சொல்லி இந்த இயரை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 மினி ஸ்டோர், மினிமம் 10 மினி ஸ்டோர் 2025ல 10 மினி ஸ்டோர் இருக்கணும். அதுதான் எங்களோட அஜெண்டாவா எடுத்திருக்கோம். சோ எவ்வளவு சீக்கிரமா முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மினி ஸ்டோருக்கு உங்ககிட்டயே வந்து நம்ம
வீடியோஸும் தரலாம். ஸோ ஒன் மோர் திங், இந்த மினி ஸ்டோர் நெக்ஸ்ட் மினி ஸ்டோர் வர ஃப்ரைடே ஓப்பன் ஆகுது, ஐயப்பன் தாங்கல். ஸோ இப்போ 2 மினி ஸ்டோர் ஆயிடுச்சு. நங்கநல்லூர் ஒரு மினி ஸ்டோரும், ஐயப்பன் தாங்கல் ஒரு மினி ஸ்டோரும் ஓப்பன் ஆகுது. ஒர்க் போயிட்டு இருக்கு. ஆமா, ஒர்க் போயிட்டு இருக்கு. அதுக்கான விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். சோ இதுதான் மினி ஸ்டோரோட கான்செப்ட். ஓகே, இப்போ இந்த பிரான்ச்சோட லொகேஷன் கிளியரா சொல்றீங்களா? இந்த பிரான்ச்சோட லொகேஷன் வந்து எங்கன்னா நங்கநல்லூர் இது சொல்லுவாங்க. நங்கநல்லூர்ல 4th மெயின் ரோட். ஆக்சுவலி ஒரு பஜார் மாதிரி ஒரு ஜங்ஷன் இது. சோ இங்கெல்லாம் நம்ம நிறைய வாட்டி பாக்குறப்போ இந்த ஏரியாலாம் உங்களுக்கு கடை கிடைக்காதுங்க, சும்மா தேடாதீங்கன்னு சொல்லி அமைச்சிருக்காங்க எங்களை நிறைய வாட்டி. சோ நம்ம நிறைய வாட்டி ட்ரை பண்ண ஏரியா தான் இது. சோ இப்போ வந்து நமக்கு பை காட் கிரேஸ் நமக்கு இந்த இடம் கிடைச்சிருக்கு. சோ இது 4th மெயின் ரோட்ல எக்ஸாக்ட்லி ஒரு லேண்ட்மார்க் சொல்லணும்னா, இந்த பக்கத்துல ஃபாஸ்ட் ட்ராக் இருக்கு, ஆப்போசிட்ல கனரா பேங்க் இருக்கும், முத்து பார்மசி இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஆப்போசிட்ல தான் நம்மளோட ரொம்ப மெயின்ல தான் இருக்கு. கஷ்டம் எதுவுமே இல்ல. ஆமா, கஷ்டம் வெளியில இருந்து பார்த்தாலே வந்தாவே மெயின்ல தான் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. சோ உங்களுக்கு நான் லொகேஷனும் கொடுத்துறேன். நங்கநல்லூர் சைடு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்து விசிட் பண்ணுங்க. அதே மாதிரி ப்ரோ இப்போ வந்து சென்னையில நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் மினி ஸ்டோர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அந்த பிரான்ச்சஸ்க்கும் இந்த பிரான்ச்சஸ்க்கும் என்ன டிஃபரெண்டா பண்றீங்க? மினி ஸ்டோர்னா சர்வீசஸ் ஏதாச்சும் மினிமைஸ் பண்ணி பண்றீங்களா, இல்ல அங்க என்ன பண்றீங்களோ அதே தான் இங்கேயும் பண்றீங்களா? மினி ஸ்டோர் நாட் மினி சர்வீஸ். சோ மினி ஸ்டோர்ன்ற கான்செப்ட் வந்து என்னன்னா, நமக்கு வந்து ஒரு இடத்துல முக்கியமான ஸ்பாட்ல கிடைக்காத இடத்துல நம்ம வேற என்ன ஆல்டர்னேட்டிவா எடுக்கலாம் அப்படின்ற லாஜிக் தான் தவிர, செல்போன் டாக்டர் மொபைல் சர்வீஸ் சென்டர்ல இத்தனை நாள் என்னெல்லாம் கிடைச்சதோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் டைம் டெலிவரி, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மொபைல் டிஸ்பிளே மாத்தினா அதுக்கான வாரண்டி, அது இல்லாம உங்களுக்கு டிஸ்பிளே நீங்க சர்வீஸ் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த 15 QC பாயிண்ட் செக் பண்ணி அவங்களுக்கு தர்றது, அது இல்லாம நம்ம ஆன்லைன்ல வெப்சைட்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம், நம்ம அங்க போய் டெலிவரி பிக்கப் பண்ணுவாங்க, அப்புறம் டெலிவரி பண்ணுவாங்க. எல்லா ஆப்ஷனும் எல்லா ஸ்டோருக்கும் எப்படி இருக்கோ அதே சேம் லைக் தட் இங்கேயுமே கிடைக்கும். சோ அதுல எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை. நம்ம அதுல எல்லாம் எதுவும் கம்மி பண்ணது. சர்வீஸ் ரிலேட்டடா எல்லாத்தையும் ஃபுல் ஃபிளட்ஜா ஒரே விஷயங்கள் தான் நடக்கும். அதுவும் இல்லாம மினி ஸ்டோர்ல வந்து ஐபோன் எல்லாம் பார்க்க மாட்டாங்களா, லேப்டாப் எல்லாம் பார்க்க மாட்டாங்களா, அப்படியும் கிடையாது. ஐபோனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஐபோன்ல மார்க்கெட்லயே சேம் டேல ரெடி பண்ணி தந்து அட் த சேம் டைம் ரீசனபிள் ரேட்ல ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் தந்துட்டு இருக்கும். சரியா? சோ அதே சேம் இது இங்கேயுமே நடக்கும். இதே மாதிரி எத்தனை மினி ஸ்டோர் வந்தாலும் சரி அங்கேயுமே நடக்கும். இதுதான் விஷயம். அப்போ சர்வீஸ் வைஸ் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ப்ரோ நான் வந்து உங்க யூடியூப் சேனல் பார்த்திருக்கேன், இன்ஸ்டாகிராம் பார்த்திருக்கேன், யூடியூப்ல கூட போடுறீங்க வீடியோஸ். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சர்வீஸ் சென்டர் வச்சவங்க என்னன்னா, அவங்க சர்வீஸ் என்னென்ன பண்றாங்களோ அந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடுவாங்க. ஓகேங்களா? அது போறதுனால என்னன்னா நிறைய வியூஸ் வரும், ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அந்த மாதிரி தான் நான் பார்த்திருக்கேன். பட் நீங்க வந்து உங்க இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே கஸ்டமர் ரிவ்யூஸ் தான் நீங்க போடுறீங்க. சோ ஏதாச்சும் ரீசன் இருக்கா? இல்ல நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருள் விற்பாங்க, அக்சசரிஸ்லாம் விற்பாங்க, அக்சசரிஸ் வீடியோஸ் எடுத்து பாக்குறப்ப நிறைய கஸ்டமர், அது சேல்ஸ். நம்ம இருக்கிறது சர்வீஸ். சர்வீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் சர்வீஸ்ன்றது ஒரு பொருள் கிடையாது, இன்டான்ஜிபிள்னு சொல்லுவாங்க. இன்டான்ஜிபிள்னா என்னன்னா கண்ணுக்கு பார்க்க முடியாது, ஆனா அது உணரதான் முடியும். சோ சர்வீஸ்ன்றது வந்து ஒரு ஃபீலிங். ஓகேவா? இது வந்து நான் வந்து ஒரு மொபைல்ல சர்வீஸ் பண்ற மாதிரி எடுத்து சிப் பிரிக்கிற மாதிரி எடுத்து டிஸ்பிளே மாதிரி அதெல்லாம் போடலாம். அதெல்லாம் போட்டா அதான் ஆன்லைன்லயே இருக்கு. யார் வேணாலும் ஆன்லைன்ல யூடியூப்ல டவுன்லோட் பண்ணி கூட எடுத்து போட்டுடலாம். சோ அது விஷயம் கிடையாது. எது ரியாலிட்டியா இருக்கும்னா, நான் சர்வீஸ் பண்ணி கொடுத்த இடத்துல அந்த கஸ்டமர் அந்த இன்டான்ஜிபிள் விஷயத்த உணர்ந்து அவர் ரிப்ளைவா ஒண்ணு தராருல, அதுதான் எனக்கு வேணும். சோ இதனால வந்து நமக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வரணும்னு நம்ம எதிர்பார்க்கல, நிறைய லைக்ஸ் வரணும்னு எதிர்பார்க்கல. இந்த சர்வீஸ்க்குன்னு ஒரு கஸ்டமர் இருப்பாங்க. சோ அவங்க அதை பார்க்கணும். சோ என்னோட பிராண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வச்சுக்கோம்னா, இந்த பிராண்டுக்கு வெயிட்டேஜ்ன்றதே கஸ்டமர் கொடுக்குற ஃபீட்பேக் தான் என்ன பொறுத்த வரைக்கும். சோ நம்ம என்ன வேணாலும் நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் ஏதோ சொல்றாங்க, இது ஒரு மொபைல் டிஸ்பிளே மாத்தினா இத்தனை பொருள் ஃப்ரீன்றாங்க. அந்த கான்செப்ட் நம்ம கிட்ட கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணும் சர்வீஸ், அந்த சர்வீஸை நான் பண்றேன், அதற்கான ஃபீட்பேக் என்ன நீங்க சொல்லுங்க, அதை எடுத்து தான் எங்களோட சேனல்ல போடுவோம். எங்களோட லாஜிக்கே அதுதான். அது ஹிட் ஆனா மட்டும் போதும். மேட்டர் வந்து என்னன்னா, இப்ப நம்ம அந்த மாதிரி விஷயங்கள்ல போடுறப்ப ஒரு கஸ்டமர் வந்து உள்ள போய் பாக்குறப்ப இத்தனை கஸ்டமர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. சோ சில பேர் நினைப்பாங்க இவங்களே ஆள் வச்சு பேச வைப்பாங்களோ, அந்த மாதிரி இருக்கலாம். எத்தனை பேரை பேச வைக்க முடியும்? அதுவும் ரைட் தான். 10 பேர் அவ்வளவுதான். எங்க கிட்ட 700 கஸ்டமர் பேசுற வீடியோ இருக்கு. 700 கஸ்டமர் பேசிருக்காங்க. இது வரைக்கும் நாங்க ஒரு 50-60 கஸ்டமர் அப்லோட் பண்ணியாச்சு. டெய்லி ஒன்னு பண்றோம். 700 கஸ்டமர் இது அப்லோட் பண்றதுக்கு 3 வருஷம் ஆகும். இந்த 3 வருஷம் நம்ம மிச்சம் எடுக்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் அது அப்படியே போயிட்டே தான் இருக்கும். சோ லாஜிக்கலி வந்து என்னன்னா, நம்ம கஸ்டமரை போடணும். இது இல்லாம சில பேர் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. கூகுள் சர்ச் பண்ணாலும் நம்ம தான் டாப்பரா இருக்கணும். சோ கூகுள் சர்ச்ன்றது ஒரு கான்செப்டா இருந்தாலும், இந்த சோஷியல் மீடியாவை நாங்க எப்படி யூஸ் பண்ண நினைக்கிறோம்னா, கஸ்டமரோட ஃபீட்பேக்கை வச்சு நம்ம வந்து எடுத்துட்டு போகணும். கஸ்டமரே நீங்க சொல்லுங்க எங்களை பத்தி அப்படின்னு கஸ்டமர் சொல்ல வைக்கணும். அதுதான் நம்மளோட எளிப்பா. அதனாலதான் நம்ம அப்படி பண்ணிட்டு இருக்கோம். அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆனாதான் அவங்க ஒரு 4 பேர் கிட்ட சொல்லுவாங்க. அது இந்த வீடியோ நம்ம எடிட் பண்ணி நம்ம யூடியூப்லயோ இல்லைன்னா நம்ம இன்ஸ்டால போட்டதுக்கு அப்புறம் அந்த வீடியோ அவங்களுக்குமே ஷேர் பண்ணிடுவோம். சார் உங்களோட வீடியோ நம்ம எடிட் பண்ணி கொடுத்துருக்கோம் சொல்லிட்டு, சோ தட் அந்த இதை பார்த்து கஸ்டமர் அவங்களோட இதுலயும் கூட ஷேர் பண்றாங்க. சோ யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. பட் வியூஸ் எல்லாம் நம்ம பெருசா எதிர்பார்க்கறது இல்ல. பட் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு அது போய் சேருது. கண்டிப்பா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இந்த மினி ஸ்டோர் மாதிரி பிரான்சைஸ் கொடுக்குற ஐடியா இருக்கா உங்களுக்கு? பிரான்சைஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி அதர் சிட்டிஸ்ல தான் பண்ணிட்டு தான் இருக்கோம். சென்னை தவிர மற்ற இடத்துல பிரான்சைஸ் இருக்கு. சென்னை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டர் ஸ்டோர்ஸ் சொல்லுவோம். சோ இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எடுப்போம், நம்ம தான் ரன் பண்ணுவோம், இன்வெஸ்டருக்கு அதுக்கான ஷேர் கொடுப்போம். சோ அதுதான் நம்மளோட கான்செப்ட். இப்ப 10 கடி அப்படிதான் நமக்கு போயிட்டு இருக்கு. சோ சென்னையா இருந்தாலும் சரி, அவுட் ஆஃப் சென்னையா இருந்தாலும் சரி, மினி ஸ்டோரை நாங்க பிரான்சைஸ் பண்ணணும் இல்ல மினி ஸ்டோர்ல நாங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா தாராளமா பண்ணுவோம்.
சோ மினி ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி அப்படின்ற லாஜிக் மட்டும் கிடையாது. நம்மளோட லாஜிக் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியா இருந்தாலும் அட் த சேம் பிசினஸ் ரெவன்யூ எப்படி இருக்கிறது, சோ அதுதான் நம்மளோட லாஜிக். சோ இது ரிலேட்டடா யாராவது ஒருத்தவங்களுக்கு டவுட் இருக்கு, நம்மளோட பிரான்சைஸ் வீடியோ நம்ம சொல்றது நீங்க கூட அதை டேக் பண்ணுங்க. சோ இது ரீதியா யாராவது ஒருத்தவங்க மினி ஸ்டோர் வைக்கணும் இல்ல நம்மளோட நார்மல் ஸ்டோர் வைக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணா கூட நம்ம பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, பிரான்சைஸ் தரலாம். ஓகே, சோ பிரான்சைஸ் பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் டீடைலா தேவைப்பட்டதுன்னா ப்ரோவோட நம்பர் கொடுத்துறேன், நீங்க டைரக்டா கால் பண்ணி கேட்டீங்கன்னா இன்னும் டீடைலா சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி பண்ணிருக்கோம் பிரான்சைஸ் பத்தி டீடைல் வீடியோ, அதுவும் நான் டேக் பண்ணிடுறேன். டவுட்ஸ் இருந்தா அதை கிளியர் பண்ணிக்கோங்க. சோ ப்ரோ, இப்போ நீங்க சொன்னீங்க பிரான்சைஸ் வந்து தேவைப்பட்டதுன்னா கான்டாக்ட் பண்ண சொன்னீங்க. இப்போ வந்து என்கிட்ட ரெடியா கேஷ் இருக்கு, நான் இப்போ வந்து உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்றேன், செல்போன் டாக்டர் கிட்ட வந்து என்கிட்ட ரெடியா கேஷ் இருக்கு, நான் உடனே அது பிசினஸ் அப்ரோச் பண்ண முடியுமா? தட் மீன்ஸ் இன்னைக்கு நான் கேஷ் இருக்கு அப்படின்னா நாளையில இருந்து நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? பேசிக்கலி நிறைய பேர் நமக்கு ஃபோன் அடிக்கிறாங்க உங்க வீடியோவுமே பார்த்து, இது என்ன பண்ணுவோம் எல்லாமே ஃபோன்லேயே கேட்பாங்க. நம்ம சொல்ற விஷயம் என்னன்னா, உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா டேரக்டா நம்ம ஆஃபீஸ் வந்துங்க. நம்ம ஆஃபீஸ் அஞ்சுமன் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கு, செகண்ட் ஃப்ளோர். ஸோ டேரக்டா நம்ம ஆஃபீஸ்க்கு வாங்க, ஆஃபீஸ் வந்து பிசிக்கலா வந்து பேசுங்க. நம்பர் 1. இன்னொன்னு, சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி லைனப்ல இருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் மினி ஸ்டோருக்கும் சரி நார்மல் ஸ்டோருக்கும் சரி ஒரு 4-5 பேர் லைனப்ல இருக்காங்க. ஸோ சென்னையில பொறுத்த வரைக்கும் உடனே நடக்குமானா சென்னையில உடனே நடக்காது. ஸோ இட் டேக்ஸ் டைம், 2 to 3 months கூட ஆயிடும் சென்னையை பொறுத்த வரைக்கும். பட் அவுட் ஆஃப் சென்னை இருக்கு, வெளி ஸ்டேட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அங்க வேணா நம்ம உடனே கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்குன்னு தனி டீம் வச்சிருக்கோம். சோ டீம் போயிட்டு அந்த கல ஆய்வுன்னு சொல்லுவாங்களா இல்லையா, அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி, சோ அதை போய் பார்த்துட்டு அங்க எல்லாமே செட்டிங் எல்லாம் கரெக்டா இருக்கு, நமக்கு இந்த தடவை ஹிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுச்சுன்னா நம்ம உடனே அங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அது லொகேஷன்ல நீங்க தான் பாப்பீங்களா இல்ல கஸ்டமர் ஆல்ரெடி ஏதாச்சும் லொகேஷன்ஸ் தான் ஷேர் பண்ணுவாங்க? லொகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் கஸ்டமருக்கு தெரியும், எனக்கு ஃபேவரட்டா ஒரு 4 லொகேஷன் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதுல நம்ம போயிட்டு எது பெஸ்ட்னு பார்த்து லைட்டா ஃபைனல் டிசிஷன்ன்றது நம்மளோட, நீங்க தான் எடுப்பீங்க, பிராண்டோட தான் ஃபைனல் டிசிஷன். ஓகே, சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பண்றீங்க, ஐபோன் ஆண்ட்ராய்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம ஸ்டார்டிங்ல வீடியோ எடுக்கும் போது 699 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் நீங்க சொன்னீங்க, அதான் அந்த OCA கிளாஸ் மாத்துறது. அது இன்னமும் அந்த ரேட்ல இருக்கா இல்ல ஏதாச்சும் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? கிளாஸ் சேஞ்ச் பண்றதை பொறுத்த வரைக்கும் இப்போ அது வந்து முதல்ல நம்ம போடுறப்போ அது நம்ம புதுசா இருந்துச்சு, இப்போ அது வந்து ரொம்ப பழசுக்கு பழசாயிடுச்சு. சோ பட் ஆனா அது 699 ரேட்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். சோ LCD டிஸ்பிளே ஸ்டார்டிங் ஃப்ரம் 699. அது டிஸ்பிளே மாறும், எல்இடிக்கு வேற ரேட் இருக்கும், கர்வுக்கு வேற ரேட் இருக்கும். சோ 699ன்றது LCDக்கு 699 தான், அது எதுவும் மாற்றங்கள் கிடையாது எந்த கடையிலுமே. சோ அதுதான் எல்லா இடத்துலயும் ஓடிட்டு இருக்கு. ஓகே, இப்போ ஃபைனலா பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த மொபைல்ல ஒரு ஆப் இருக்கு. ஆமா, ஓகேங்களா? அந்த ஆப்பை பத்தி பிரீஃபா சொல்லிடுங்க, தென் அந்த வெப்சைட் பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க. இது வந்து புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக, புதுசா பாக்குறவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்காது, கொஞ்சம் அதை பத்தி கொஞ்சம். செல்போன் டாக்டர் மொபைல் சர்வீஸ் சென்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொபைல் சர்வீஸ் பண்ணணும்னா நீங்க 4 கடை ஏறி இறங்கி ரேட்டை விசாரிச்சு எங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு போய் தரணும் அவசியத்தை நாங்க உருவாக்கல. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுக்கு உங்க மொபைல்ல ஏதாவது ப்ராப்ளமா அந்த டைம்ல உங்க மொபைல் எடுங்க, நம்மளோட வெப்சைட் இருக்கு www.theselfphonedoctor.co.in, இல்லனா கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் செல்போன் டாக்டர் போட்டீங்கன்னா நம்ம வெப்சைட்டே நம்ம ஆப் வந்து டவுன்லோட் ஆயிடும். சோ ஆப் வெப்சைட் ரெண்டுமே ஒண்ணுதான். உள்ள போனீங்கன்னா இருக்கிற கான்செப்ட் எல்லாமே சேம் தான். உள்ள போனீங்கன்னா உங்க மொபைலோட மாடலை போட்டீங்கன்னா உங்களோட பிராண்ட் செலக்ட் பண்ணி மாடலை போட்டீங்கன்னா அதுல எல்லா ப்ராப்ளமும் லிஸ்ட் அவுட் இருக்கும். அதுல என்ன ப்ராப்ளம் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு ரேட்டுமே அதுல இருக்கும். சோ அதுதான் ரேட், அதை விட எக்ஸ்ட்ரா காசு வாங்க மாட்டாங்க ஸ்டோர்ல. சோ நீங்க அதை பார்த்துட்டு நீங்க டைரக்டா ஸ்டோருக்கு விசிட் பண்ணலாம். நமக்கு 10 பிரான்ச் இருக்கு சென்னை ஃபுல்லா, இன்னும் நெக்ஸ்ட் அடிஷனலா நமக்கு எக்ஸ்பான்ஷன் இருக்கு. சோ எப்படியுமே எல்லா ஏரியாலையும் வித்தின் ஒரு 3 கிலோமீட்டர் ரேடியஸ்ல நம்ம ஸ்டோர் வரணும் அப்படின்றது நம்மளோட ஏம். இன்கேஸ் உங்களால வர முடியாது, நீங்க ஆஃபீஸ் போறவரா இருக்கலாம், இல்ல வீட்ல இருந்து வெளியில வரணும், அப்படியே இருந்துச்சுன்னா நீங்க ஆன்லைன்லயே அப்படியே புக்கிங் பண்ணலாம். அதுல அடுத்த ஆப்ஷன் பண்ணீங்கன்னா புக்கிங் ஆப்ஷன் வந்து புக்கிங் முடிஞ்சிடும். புக்கிங் முடிஞ்சா நம்ம டீமை போயிட்டு பிக்கப் பண்ணுவாங்க, அங்க இருந்து எடுத்துப்பாங்க, ரெடி பண்ணுவாங்க, திருப்பி டெலிவரி பண்ணுவாங்க. சோ இதுதான் நம்ம என்டையர் கான்செப்ட். கஸ்டமருக்கு கஷ்டம் இருக்க கூடாது, இதுதான் நம்மளோட விஷயம். இன்னொன்னு கஸ்டமருக்கு எல்லாம் டிரான்ஸ்பரன்சியா இருக்கும். ஒரு இடத்துல வந்து ஒரு கஸ்டமர் பார்த்து ஒரு ரேட் சொல்லுவாங்க, கார்ல வந்து இறங்கினா வேற ஒரு ரேட் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது, யாரா இருந்தாலும் ஒரே ரேட். என்கிட்ட ரேட் நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, எங்க வெப்சைட்ல செக் பண்ணுங்க, அதுதான் ரேட். சோ இவ்வளவுதான் விஷயம். ஓகே, இது தவிர்த்து ஃபியூச்சர் பிளான்ஸ் ஏதாச்சும் இருக்கா? எப்பவுமே ஒரு ஃபியூச்சர் பிளான் வச்சிருப்பீங்க, ஏதாச்சும் அப்டேஷன்? ஆமா, லாஸ்ட் வீடியோல சொல்லிருந்தோம் ஒரு ஃபியூச்சர் பிளான் சொல்லிட்டு, அந்த ஃபியூச்சர் பிளான ஃபியூச்சர்ல சொல்றோம். இப்ப மேட்டர் வந்து என்னன்னா ஸ்டோர் எக்ஸ்பென்ஷன்றதுலாம் இருந்துட்டு இருக்கு. சோ ஸ்டோர்ஸா இல்லாம வேற மாதிரி என்ன பண்ணலாம் கஸ்டமருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால பண்ணிட்டு இருக்கோம். அது அந்த ப்ராசஸ்ல இருக்கு. சோ நம்மளுடைய ஆனுவல் மீட் நடக்கும். சோ ஆனுவல் மீட்ல அதை வந்து ரிவீல் பண்ணலாம்னு இருக்கோம். சோ அப்ப கண்டிப்பா நீங்க இருப்பீங்க, அன்னைக்கு நம்ம ரிவீல் பண்ணுவோம் அந்த விஷயம். கண்டிப்பா ப்ரோ, நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ மிஸ்டர் முரளி. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் பிரான்ச் நம்ம வீடியோ எடுத்திருந்தோம், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 பிரான்ச்சஸ் சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. மெயினா என்னன்னா இங்க ரொம்ப ப்ரொஃபஷனலா பண்ணுவாங்க சர்வீஸ், அதுதான் செல்போன் டாக்டர். ஏன்னா இவ்வளவு பிரான்ச்சஸ் ஓபன் பண்றாங்கன்னா அங்க விஷயம் இருந்தா தான் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. அதனால உங்க மொபைல் ரிலேட்டடா எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணிருக்கோம், நீங்க போயிட்டு நம்ம சேனல்ல செக் பண்ணி பாருங்க. அந்த மொபைல் ஆப் பத்தியும் நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணிருக்கோம், அதே மாதிரி வெப்சைட் எல்லாமே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும். பார்த்துட்டு உங்க மொபைல்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பா நியரஸ்ட் பிரான்ச்ல போய் விசிட் பண்ணுங்க. நான் எல்லா பிரான்ச்சஸோட டீடைல்ஸ் நான் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மினி ஸ்டோர்ஸ் நிறையவே வரும். அதனால நம்ம வீடியோ எடுத்து போட்டுட்டே இருக்கலாம். நீங்களும் சப்போர்ட் கொடுங்க. நீங்க சப்போர்ட் கொடுக்கறதுனால தான் ப்ரோ வந்து சூப்பரா பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பா
வந்து விசிட் பண்ணிட்டு உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இதோட இந்த வீடியோ தான் நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய்.